ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதி அடேங்கப்பா இம்பார்ட்டன்ட் சீனுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தை சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜய் இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கை வரலாறு திரும்பி பார்க்க வைக்கிற சீரியல்னு. அதாவது இவங்களோட ரொமான்ஸு, இவங்களோட அடிதடி, இவங்களோட சேட்டைகள் இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் இவங்க அலைக்கா போட்டு காமிச்சிட்டாங்க. எப்படின்னா, நம்ம காவேரி திருவி கேள்வி கேட்க இவங்க எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கதையெல்லாம் கேட்டால் எனக்கு ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரியே, எனக்கு தெரிஞ்ச கதை மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடிப்பாவி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே உனக்கு ஞாபகம் இல்லைங்கிறியடி, அம்னீஷியா பேஷண்ட்டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து ஒரு பக்கம் உங்கள் பொண்டாட்டியோட நம்பர் கொண்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடு. நீ ஒரு ஆர்வ கோளாறுங்கிறது மட்டும் இப்போ வரைக்கும் நீ மறக்கலையேமா அப்படிங்கிற மாதிரி நெஞ்ச பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமா, உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கா சொல்லுங்க, நான் பேசுகிறேன், சொல்லுங்க நீ இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தீங்க அப்படியே பாட்சாபாய் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு கடைசியில் உங்கள் பொண்டாட்டியை பற்றி சொல்லுங்கன்னு வரும்போது இவர் வீட்டுக்கிட்ட வந்து இதான் உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. உங்கள் வீடு வந்துருச்சு இறங்கிக்கன்றாங்க. இப்போ கூடவாமா உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் தாத்தா எனக்கு தெரிஞ்சு கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்ன சொல்கிறாரு தெரியுமா? காவேரிக்கும் விஜய்க்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க. ஒரு வில்லன் க்ளோஸு, பசுபதி ஆளையே காணோம். எனக்கு தெரிஞ்ச கல்யாணத்தை முடிச்சு விட்டு நன்றின்னு சொல்ல போகிறாங்க. மகாநதி சீரியல் பார்க்குறவங்களாம் ரொம்ப கண்ணீர் வடிக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தாத்தா வீட்டில் சம்மந்தம் பேசலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாரதா மாட்ட விஷயத்த சொல்ல அங்கே ஒரு பக்கம் அவர் ஈகோ பிடிச்ச ஆளுன்னு கத்துன்னு கத்துறாங்க. நம்ம காவேரி, உனக்குள்ள இன்னமும் அந்த சண்டை போடுற குணம் இருக்குல்ல. விஜய் வீட்டில் பொண்ணை கேட்டாங்கன்னு சொன்னோடனே ஷாக் ஆகி பார்க்குறாங்களாமா. அடேங்கப்பா, இந்த லுக்கை தாங்க முடியலடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ